மதுரை பெரியார் பேருந்து நிலையம், சிம்மக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அரசு பேருந்து படிக்கட்டுகளில் பள்ளி மாணவர்கள் தொங்கிக் கொண்டு ஆபத்தை உணராமல் பயணித்தபடி செல்கின்றனர். இதனால் பள்ளி மாணவர்களுக்கென்று தனி பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் பாண்டியன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். பள்ளிக்கு செல்லும் முன்பும் பின்பும் பெண்கள், ஆண்கள் என தனிப்பேருந்துகளை இயக்கிட வேண்டும். என்னதான் இலவச பேருந்துகளை இயக்கினாலும் பள்ளி மாணவர்களுக்கு என தனி பேருந்துகளை இயக்கிட வேண்டும் என்று பொதுமக்கள் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் பேருந்துகளில் உள்ள சிக்கல்கள், அதனால் பொதுமக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து நியூஸ் 7 தமிழ் கள ஆய்வு நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மதுரை பெரியார் நிலையம், சிம்மக்கல், கோரிப்பாளையம், மாட்டுத்தாவணி, உத்தங்குடி, ஒத்தக்கடை, கட்டையம்பட்டி வரை அரசு பேருந்து படிக்கட்டுகளில் பள்ளி மாணவர்கள் தொங்கிக் கொண்டு ஆபத்தை உணராமல் பயணித்தபடி செல்கின்றனர். இதனைத் தொடர்ந்து காலை மாலை பீக் ஹவர்ஸ் நேரத்தில் அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கிராமங்களுக்கு செல்ல அதற்கேற்ற பயணிகளின் கூட்டமும் அதிகமாகவே இருக்கிறது. நண்பர்களுடன் சேர்ந்து செல்வதற்காகவே பேருந்து நிரம்பி வழிந்தாலும் பரவாயில்லை, படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டு பயணிப்போம் என சில மாணவர்கள் ஜாலியாக பயணம் செய்து வருகின்றனர். டிரைவர், கண்டக்டர், போலீசார் கண்டித்தாலும் பள்ளி மாணவர்கள் தற்போது வரை கேட்பதில்லை. சில நேரங்களில் மாணவர்களை நினைத்தாலும் போதிய இடம் இல்லாத காரணத்தால் தொங்கியபடி ஊருக்கு செல்லும் அவலநிலை காணப்படுகின்றன. உயிர்ப்பலி ஏற்பட்டால் மட்டுமே கண்காணிப்பு, விழிப்புணர்வு, உறுதிமொழி எடுத்தல் என அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த அதிகாரிகள் முன் வர வேண்டும். சம்பந்தப்பட்ட போக்குவரத்து அதிகாரிகள் இதனை ஆய்வு செய்து காலை மாலை பீக் ஹவர்ஸ் நேரத்தில் அதிகப்படியான பேருந்துகள் இயக்கிட வேண்டும் என காலை மாலை நேரங்களில் மாணவர்களுக்கு என்று தனிப்பேருந்துகள் இயக்கிட வேண்டும் என்று நியூஸ் 7 தமிழுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழுக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் பாண்டியன். மதுரை மாவட்டம் உள்ள பஸ்ஸெல்லாம் பத்தாம தான் இருக்குது. இங்கே பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா உள்ள தொங்கிட்டு தான் போகுதுங்க. எங்கள் அண்ணன் பிள்ளை எல்லாமே தொங்கிட்டு தான் போகுதுங்க. அந்த பஸ் டயத்தில் மட்டும் லேடிஸ் தனி பஸ்ஸு, ஜென்ஸுக்கு தனி பஸ்ஸை கூட விடலாம். உங்களுக்கு மாணவர்களுக்கு தனி ஸ்பெஷல் பஸ் வருவது ரொம்ப வாஸ்தவமான ஒன்று. அது தமிழக அரசு தான் அதை பார்த்து பரிசீலனை பண்ணணும். போக்குவரத்துறை தான் இல்லை, பஸ்ஸு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அந்த டயத்துக்கு காலையிலையும் ஈவினிங் மட்டும் அந்த டயத்துக்கு மட்டும் பஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். என்ன ஃப்ரீ பஸ் விட்டாலும் அந்த குறிப்பிட்ட டயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பஸ் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை, அது நிறைய ஆபத்து தான். எங்கள் வீட்டு பிள்ளைகள் அப்படி தான் போகுதுங்க. எங்களுக்கே பார்க்க பாவமாக தான் இருக்குது. அப்படின்றப்ப அந்த ஸ்கூல் டயத்துக்கு மட்டும் பர்டிகுலராக 2 பஸ்ஸு ஒரு ஸ்கூலை கணக்கு பண்ணி விட்டாங்கன்னா நல்லது. அது தமிழக அரசுக்கு நல்ல பேராக இருக்கும், போக்குவரத்துறைக்கு நல்ல பேராக இருக்கும், மக்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். பள்ளி மாணவர்களுக்கு பேருந்து பற்றாக்குறையின் காரணமாக படியில் நிறைய பேர் தொங்கிக்கிட்டு போகிறாங்க. அதனால் நிறைய பேர் கால் அடிபடுது. இதனால் பெட்ரோல் பயந்துக்கிட்டு நிறைய பேர் உயர் பள்ளி படிக்கிறதுக்காண்டி மாணவர்களை வெளியில் அனுப்புறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. கால் கை சிராய்ப்பு, கீழே விழுகிறது, பேக் இழுத்து விட்டு நிறைய பசங்க கீழே விழுந்துடுறாங்க. விளையாட்டுத்தனமாக ஓடி போய் ஏறுறது, இந்த சினிமா மாடியில் ஏறுறது, இந்த மாதிரி நிறையா தவறுகள் நடக்குது. அதனால் இப்போ குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. பெற்றோர் நிறைய பேர் அச்சத்தில் இருக்கிறாங்க. அதனால் பள்ளி நேரங்களில் கல்வித்துறையும் போக்குவரத்துறையும் சேர்ந்து இவங்களுக்கு மாணவர்களுக்கான அதிகமான பேருந்துகளை இயக்கிறது, கண்காணிப்பை நிறையா ஏற்படுத்தி மாணவர்கள் படிக்கட்டில் நிற்காமல் உள்ளே இருந்து போகிறதுக்கான வழிவகைகளையும் சேர்ந்து போக்குவரத்து காவலும் கொஞ்சம் அவங்களுக்கு உதவி செய்யணும். இப்படி செஞ்சாங்கன்னா கண்காணிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா மாணவருடைய காயங்கள் ஏற்படாது, பள்ளி போக்குவரத்தும் கொஞ்சம் வரைமுறையாக இருக்கும், பெற்றோர்களுக்கும் கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்கும். இது பஸ்லலாம் கூட்டமாக இருக்குது, நெரிச்சிக்கிட்டு வராங்க. எங்கள் அண்ணன் தம்பிலாம் தொங்கிக்கிட்டு வராங்க. அது பார்க்க மனசு கஷ்டமாக இருக்குது. இது ஸ்கூல் பஸ்னால் விடமா இருக்காங்க. காலைல 7 மணிக்குனா போயிடுது, அடுத்து வரவுமா இருக்குது. அடுத்து சாயங்காலம் ஸ்கூல் பஸ்ஸு கேட்டால் ஸ்கூல்னால் நீங்கள் உலகநிலை டவுன் பஸ்ஸுனா போங்க அப்படின்றாங்க. ஏழை மக்களுக்குன்னா அவங்களும் சிரமப்படுறாங்க. இப்போ ஸ்கூல் அந்த கரெக்டான அந்த ஸ்கூல் டயத்தில் பஸ் வசதிகள் ரொம்ப ஓரளவு கொடுத்துருக்காங்கனாலும் பத்தலை. பஸ்ஸில் எப்போயுமே மாணவர்கள் தொங்கிட்டு போகிற ஒரு நிலைமை தான் இருக்குது. அதுக்கு மாவட்ட நிர்வாகமும் சரி, பள்ளி கல்வித்துறை அவங்களும் சரி, அரசு பேருந்தோடு சேர்ந்து ஒரு நல்ல முயற்சி எடுத்து கூடுதலாக பஸ் விடலாம். குறைஞ்சபட்சம் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பக்கம் கட்டையம்பட்டி இந்த மாதிரி கிராமப்புறங்களுக்கு கூடுதல் பஸ் வசதி கொடுக்கலாம். ஏன்னா பஸ்ஸில் இடவசதி இல்லை. பஸ்ஸில் இடவசதி இருந்தால் பசங்களை மேலே ஏறுங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கோ எதுக்கோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பஸ்ஸில் இட வசதி இல்லாதனால
அதை செய்ய முடியறதில்ல. கூடுதல் பஸ் விடுறது தான் இதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸ்கூல் குழந்தைகள்லாம் வந்து காலையில் 7 மணிக்கு கிளம்புறாங்க. ஏன்னா அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நமது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தோட பஸ்ஸு எண்ணிக்கைகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இதனால் வந்து குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டில் முங்கிக்கிட்டு ஏன்னா போகிறாங்க. இதனால் விபத்துகள் வந்து அதிகமாக ஏற்படுது. இதே மாதிரி தான் மாலை நேரங்களிலும் இதே மாதிரி தான். அதனால் பஸ்ஸு வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த பஸ்ஸு வர்றத கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கூடுதல் பேருந்தை வந்து இயக்கணும். ஆமாம், அதே போல் இந்த கனர வகை லாரிகள் இந்த மாதிரி வந்து லாரிகள் எல்லாமே அதிகமாக வந்து அந்த ஸ்கூல் டைமிங்கில் 8 மணிக்கு 7 மணிக்கு அதிகமாக வருது. அதே மாதிரி சாயங்காலம் டைமும் வருது. இதை வந்து அந்த டயத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கனர வாகனங்கள் வர்றதுக்கு வாய்ப்பளிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்து அரசு போக்குவரத்துகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. பள்ளி காலையில் வந்து பள்ளி நேரங்கள்லையும் அலுவலக நேரங்கள்லையும் கொஞ்சம் கூடுதலான பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா மக்கள் வந்து அதிகமான நெருக்கடி உள்ள ஒத்தக்கடையில், மதுரை ஒத்தக்கடையில் அரசு பள்ளியில் வந்து 3000 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அதுபோக இங்கே வட்டாட்சியர் அலுவலகங்கள்லாம் இயங்குது. மக்கள் அன்றாட பணிகளுக்கு இந்த ஒத்தக்கடையை தேர்வு பண்ணி வர்றதுனால அதிகமான மக்கள் இந்த பக்கத்தில் உள்ள கிராமங்களில் உள்ளவங்கலாம் எல்லோரும் வர்றாங்க. போக்குவரத்து வசதியை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும்.